வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பருப்பு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் கழுவி. ஏன்னா பருப்பு கொஞ்சம் நான் வச்சுருக்க பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும். அதனால கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம்னாக்க சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு 3 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு, அதாவது ஒரு இதில் இருக்க அந்த பல்லு ஃபுல்லாக ஒரு 10-15 பூண்டு, அந்த பூண்டு எடுத்து உரித்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு ஒரு சம்பு தண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக இருக்குமா, ஃபுல்லாக அதாவது பருப்பு முழுகிற அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து விசில் விட்டு வச்சுக்கலாமா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா. கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் என்னன்னாக்கா சோம்பு, மிளகு, சீரகம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு புளி, அதாவது ஒரு எலுமிச்சை சைஸ் புளி அளவு எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அது ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க சாம்பார் பொடி, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம வானல் வச்சுக்கலாம். இப்போ வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க கடுகு, உளுந்து இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா என்னோடய ஸ்பூன் வந்து சின்னது, அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பூன் பெருசாக வச்சுருந்தீங்கன்னாக்கா 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கடுகு நல்லா வந்து பொரியணும். கடுகு, உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க இன்னொரு டீஸ்பூன் வந்து மிளகு, சீரகம் சேர்த்துக்க போகிறோம். மிளகு, சீரகம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சோம்பு சேர்த்துட்டு எல்லா அளவை விட கம்மியான அளவு வெந்தயம் சேர்க்கணும். கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணுறோமா. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். போட்டோமா, சிம்மில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்கிடும் நமக்கு. அதனால் நம்ம வந்து உப்பு போட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு கிண்டலாம். ஒரு கிண்டினதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னாக்கா ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். மூடி இருந்துச்சுனாக்கா இப்போ திறந்து பார்த்தோம்னாக்க நல்லா வெங்காய தக்காளி ரெண்டுமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 3 காய் எடுத்து கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா நல்லா ஒரு அந்த வெங்காய தக்காளிலாம் காயோடு வதங்குற மாதிரி நல்லா ஒரு கிண்டி விடலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து காய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு காய்க்கு சாரணும்ல, அதனால் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். அந்த காயோடையே அந்த எல்லாம் நல்லா வதங்கி உப்பு, வெங்காயத்தக்காளி, அந்த சாந்தி எல்லாம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க நம்ம மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட போகிறோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டோமா. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னாக்க அடுத்து சாம்பார் பொடி தான் போட போகிறோம். சாம்பார் பொடி எடுத்து ஒரு பாக்கெட் உள்ளதை அப்படியே கொட்டிடாதீங்க. அதில் 1/2 பாக்கெட் கொட்டினா போதும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், குழம்புத்தூள் வந்து அதே மாதிரி 1/2 பாக்கெட் தான். ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. 1/2 பாக்கெட் போட்டால் போதும். இப்போ என்ன பண்ணாக்க இந்த சாந்தெல்லாம் நல்லா அந்த காயோட சாரணும். இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அதோட சாரணும் இல்லையா, அதனால் ஒரு கிண்டிக்கலாம். ஒரு கிண்டினதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கலாம். கிண்டினதுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க நல்லா கடைஞ்சி விட்டு அந்த பருப்பு எடுத்து இந்த காயோடு சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காயோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க
நம்ம தேவையான அளவு வந்து நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி நம்ம வந்து எவ்வளோ தண்ணி சேர்த்தா நமக்கு குழம்பு எவ்வளோ வருமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்குவோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்க எனக்கு இந்த குழம்பு கொஞ்சம் பத்தாது, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அப்புறம் பருப்பு மட்டும் தண்ணி போட்டுனாக்கா அப்புறம் காய் வேகிறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா, அதனால் ஒரு செம்பு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா இதை ஒரு கலக்கிடலாம். கலக்கி விட்டுட்டோம்னாக்க இப்போ எல்லாம் பருப்பு அந்த சாந்து எல்லாம் அதோட சாந்துடும். இது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா புளிக்கரைச்சி வச்சுக்க போகிறோம். புளிக்கரைச்சி அதாவது ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு கரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் நமக்கு வேக தேவையில்லை, ஏன்னா நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் தானே, இதில் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, கொஞ்சம் நேரத்துலேயே அது வெந்துடும் இல்லையா, அதனால் புளிக்கரைச்சி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டிங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த சாம்பார் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சாம்பார் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு என்னென்னலாம் ட்ரை பண்ணி போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை குழந்தைங்களுக்கு உள்ள ஏன்னா எந்த காரமும் இல்லையா. அவ்வளோதாங்க. நன்றிங்க. பாய்.